வணக்கம். நீ உன்னுடைய வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருடங்கள் சேராததற்கு முன்னும் என்று பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. வாலிப வயதிலேயே கடவுளை பற்றி அறிய வேண்டியது ஏன் அவசியம்? இளமை பருவத்தில் இல்லாமல் எல்லாம் வாழ்ந்து முடித்த பிறகு நிமிர்ந்து கூட நிற்க முடியாத நிலையில கடவுளுடைய வார்த்தையின்படி நிற்பேன் அப்படிங்கிறது நகைப்பிற்கு உரியது. அது நம் வாழ்வுக்கும் பயன் தராது, நம்மால் மற்றவர்களுக்கும் பயனிராது. ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போதே சரியான வழியை தெரிந்து வச்சிருக்கிறது அவசியம். சரியான வழியில் தான் போகிறோமா அப்படிங்கிறத அவ்வப்போது சரிபார்த்து கொள்வதும் அவசியம். அப்படி இல்லாமல் பயணத்தோட முடிவில் நாம் செஞ்சது தவறான பயணம் அப்படின்னு தெரிய வந்தால் முழு பயணமும் வீணாகி போகும். அதுபோல தான் வாழ்க்கை பயணமும். சிறு வயதிலிருந்தே கடவுள் காட்டும் வழியில் நடப்பது பாதுகாப்பான நலமான பயணத்தை தரும். அப்படி இல்லாமல் ஓய்வு பெற்ற பிறகு முதிர் வயதில் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவது வாழ்க்கை பயணத்தின் கடைசி வரை தன் விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் வரைபடத்தை எடுத்து சரிபார்க்கிறது போல ஆகும். அப்படின்னா கடவுளை பற்றி எப்போ இருந்து கற்றுக்கணும்? பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவனுடைய முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான் அப்படின்னு நீதிமொழிகள் 22:6 சொல்லுது. ஒரு மரமோ அல்லது கொடியோ சிறு செடியாக இருக்கும்போது தான் நாம் விரும்புகிறபடி அதை வளைக்க முடியும். அது பெருசாகிடுச்சுன்னா அதை வளைக்கவே முடியாது. அதுபோல் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத 10 வயதுக்குள்ளாகவே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. 10 வயதிற்கு மேலே அவங்க வளைக்க முடியாத மரம் போல ஆகிவிடுவாங்க. அதனால தான் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்றும் இளமையில் கல் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இளமையிலேயே கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டால்தான் அது முழு வாழ்வுக்கும் பயன் தரும். ஏன்னா கற்பதின் நோக்கம் கற்றுக்கொண்டபடி நடக்கிறது தான். இதைத்தான் வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்றார். ஒருவன் கற்கப்பட வேண்டிய நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். அப்படி கற்றபின் அந்த கல்வி சொல்லித்தருகின்ற நெறியின்படி நிற்க வேண்டும் அப்படிங்கிறது இதோட பொருள். இளம் வயதிலேயே கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டால் அது முழு வாழ்வுக்கும் பயன் தரும். உதாரணத்துக்கு, பிறருடைய எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத சிறு வயதிலேயே கற்றுக்கிட்டா அது வாழ்க்கை முழுவதற்கும் பிறர் பொருளை திருடாமலும் லஞ்சம் வாங்காமலும் இருக்க வழி நடத்தும். அன்பு செய்ய கற்றுக்கொண்டால் பிறரை துன்புறுத்தாமல் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படி வழிநடத்தும். கடவுளுடைய வழிகள் பாதுகாப்பானவை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய் அப்படின்னு நீதிமொழிகள் 4:12 சொல்லுது. குழந்தைங்களுக்கு நாம் சொல்கிறது புரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்தந்த வயதுக்கு ஏற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். 3 வயது முடிஞ்ச உடனேயே குழந்தைகளை மழலையர் பள்ளி, அதாவது பிளே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்போதிருந்தே கல்வி ஆரம்பிப்பது போல கடவுளை பற்றி கற்றுக் கொடுப்பதையும் அந்த வயதிலேயே ஆரம்பிக்கணும். சாமுவேலுக்கு 3 வயது ஆன உடனேயே அவனுடைய தாய் அன்னாள் தான் கடவுளுக்கு ஏற்கனவே செய்திருந்த பொருத்தனையின்படி, அதாவது வாக்கு கொடுத்தபடி, அவனை கடவுளுடைய வழிபாட்டு கூடாரத்தில் ஊழியனாக விட்டுவிட்டாள். அந்த வயதிலிருந்தே தலைமை குருவான ஏலியின் பராமரிப்பில் தான் சாமுவேல் வளர்ந்து வந்தார். குழந்தையாக இருக்கும்போதே கடவுள் சாமுவேல் கிட்ட பேசினாரு. சாமுவேலுக்கும் அது புரிஞ்சுது. இன்னொரு உதாரணம் தீமோத்தேயு. பவுல் தீமோத்தேயுவை பற்றி இப்படி சொன்னார்: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் அப்படின்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இது இருக்குது. தீமோத்தேயு சிறு வயதிலிருந்து பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதுபோலவே கடவுளை பற்றி சிறு வயதிலிருந்தே பேச வேண்டும், கற்பிக்க வேண்டும். வாழ்க்கையோட எல்லா பருவத்திற்கும் கடவுளுடைய வழிநடத்துதல் முக்கியம். சரியானதை செய்வதற்கும் தவறானதை தவிர்ப்பதற்கும் ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் நிம்மதியான வாழ்விற்கும் கடவுளுடைய வார்த்தை வழி நடத்தும். இன்னும் சொல்லப்போனால் குழந்தை கருவில் இருக்கும்போதே கடவுளை பற்றி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கருவில் இருக்கும் குழந்தைக்கு 5வது மாதத்திலிருந்தே கேட்கும் திறன் வந்துடுது. அதனால தான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கடவுளுடைய வார்த்தையை படிப்பதும் நல்ல பாடல்களை கேட்பதும் போன்ற பழக்கங்களை செய்ய சொல்கிறாங்க. 6 மாதத்திலேயே குழந்தைக்கு கேட்கும் திறன் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு
பைபிள் உதாரணமும் இருக்கு. மரியாளிடம் கடவுளுடைய செய்தியை எடுத்து சென்ற காபிரியேல் தூதன் அவரிடம், இதோ உன் இனத்தைச் சேர்ந்த எலிசபெத்தும் தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரனை கற்பம் தரித்திருக்கிறாள். குழந்தை இல்லாதவள் என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மரியாள் எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. மரியாள் அங்கு சென்றதும் எலிசபெத்தை வாழ்த்தினாங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்ட பொழுது அவளுடைய கற்பத்தில் இருந்த குழந்தை துள்ளியது அப்படின்னு பதிவு சொல்லுது. கற்பத்தில் இருக்கிற குழந்தை நம்ம குரல் கேட்டு அசைவதையும் கால்களை உதைப்பதையும் நீங்களும் கூட பார்த்துருக்கலாம். அதனால கடவுளை பற்றி எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிக நன்மைகளை அடைவோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், யெகோவாவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது என்று சொல்கிறது சங்கீதம் 34:10. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.